ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்கன்னா பிரெட் முட்டை உப்புமா. காலையில் டிஃபனுக்கு அல்லது நைட்டு டின்னருக்கு பார்த்திங்கன்னா டெய்லி இட்லி தோசைன்னு சாப்பிட்றதுக்கு இது போல் ஒரு 4 ப்ரெட்டும் 2 முட்டை இருந்தால் போதும். அருமையான ஒரு டிஃபன் ரெசிபி அல்லது டின்னர் ரெசிபி செஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. அதோட இன்றைக்கி சிம்பிளான ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரியும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து நான் 3 ப்ரெட் எடுத்துருக்கிறேன். நார்மல் ப்ரெட்டு தாங்க. 3 எண்ணெய் எடுத்துகிட்டு இது போல் கட் பண்ணிக்கிறேன். ஒரு சின்ன சின்ன பீஸாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓரங்கள்லாம் நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம், அதையும் இதுலேயே சேர்த்துருவோம். இந்தளவுக்கு பீசஸாக கட் பண்ணிக்கலாங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ உப்புமா பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் வந்து 3 டேபிள் ஸ்பூனுக்கு ஆயில் எடுத்துக்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்ட ஆயில், உங்கள் வீட்டில் எந்த சமையல் ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதை எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு வெடிச்சதையுமே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க. உருட்டு உளுந்து எடுத்துருக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் பொரிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடுசாக நறுக்கி சேர்த்துருக்குறேன். இப்போ காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் பொடுசாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இதை அப்படியே வந்து வதக்கி விட்டுருவோம். நம்ம ஏற்கனவே ஸ்பைசஸ் எல்லாம் பொரிஞ்சனால அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துடலாம். அதையும் சேர்த்து வதக்கிடலாம். இது அப்படியே வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா 2 முட்டை எடுத்துகிட்டு அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா நம்ம கலந்து வச்சிடலாம். பாருங்கள், வீடியோவில் கட்டியிருக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துனிங்கன்னா போதும். நல்லா ஒரு ஃபோர்க்கு வச்சு நல்லா கலக்கி வச்சுருவோம். இப்போ நம்ம வெங்காயம் மிளகாய் வதங்கிட்டுருக்கு இல்லைங்களா, இதுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது அப்படியே நல்லா வதங்கட்டும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது வந்து ஒரு நாட்டில் ஒரு அரசர் இருந்தார். அவர் வந்து ஒரு போட்டி ஒன்று அறிவித்தார். அதாவது இந்த கோட்டையோட கதவை வந்து கையாலேயே தள்ளி திறக்கிறவங்களுக்கு என்னோடய நாட்டில் ஒரு பகுதியை வந்து எழுதி வைக்கிறேன், அதுக்கு நீங்கள் வந்து அரசராகிக்கலாம். சப்போஸ் அப்படி நீங்கள் தவறிட்டிங்கன்னா உங்கள் கைகள் வந்து துண்டிக்கப்படும்னு ஒரு போட்டி ஒன்று அறிவித்தார். வாங்க இப்போ நம்ம குக்கிங்க்கு போகலாம். இப்போ வந்து வெங்காயம் மிளகாய் வதங்கிடுச்சு. நம்ம அடித்து வச்ச முட்டையை இதில் சேர்த்துடலாம். அது கூடயே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா பெப்பர் எடுத்துக்கலாம். பெப்பர் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த முட்டை வந்து உதிரியாக வரணும், அது அளவுக்கு கலந்து விட்டுறலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்டோரிக்கு போகலாம். அப்படி கதவை திறக்காதவங்க கைகள் வந்து துண்டிக்கப்படும்னு அறிவிச்சிருந்தார். ஊரில் இருக்கிற எல்லாருமே வந்து பயந்துட்டாங்க. சப்போஸ் நம்மளால் தள்ள முடியல அப்படின்னா நம்ம கைகள் துண்டிக்கப்படும், நம்ம லைஃபு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து இந்த போட்டிக்கு தயாராக இல்லை. ஆனால் ஒரே ஒரு இளைஞன் மட்டும் முன் வந்தார். அவர் வந்து நான் வந்து திறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்தார். அப்போ ஊரில் இருக்கிற மற்றவங்க எல்லாருமே கேட்டாங்க, நீ இப்படி போகிறையே, நீ தள்ள முடியலன்னா உன்னோட கைகள் துண்டிக்கப்பட்டால் உன்னோட எதிர்காலம் வந்து என்னாகும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ வந்து அந்த இளைஞன் சொன்னா, அப்படி நான் வந்து ஜெயிச்சிட்டேன்னா நானும் இந்த நாட்டில் ஒரு அரசன் தான், தோத்தா கைதானே போகும், உயிர் போகாதில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞன் வந்து கதவை போய் தள்ளினார். கதவு வந்து டக்குன்னு திறந்துருச்சு. என்ன அதிசயம்னு பார்த்தீங்கன்னா கதவு வந்து தாழ்பாலே போடலை. அந்த இளைஞருக்கு ஒரே மகிழ்ச்சி. அவர் வெற்றி அடைஞ்சிட்டார். அவருக்கு நாட்டில் ஒரு பகுதியை கொடுத்து அவரும் ஒரு அரசராகிட்டார். இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம எந்த ஒரு விஷயத்துக்குமே பயந்துட்டு முயற்சி பண்ணாமல் இருந்தால் நம்ம தோல்வியை தான் சந்திக்கணும். தைரியமாக வந்து நம்ம முயற்சி பண்ணணுங்க. எந்த விஷயமா இருந்தாலும் முயற்சி பண்ணி பார்த்தா தான் அதோட வெற்றி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அப்படி முயற்சி பண்ணி நம்ம அடையிற வெற்றிக்கு ஈடேணையே கிடையாதுங்க. இந்த ஸ்டோரி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், முட்டை நல்லா உதிரியாக வந்ததையும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டை சேர்த்துட்டு நல்லா கிளறிடுங்க. ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி எடுத்து கடைசியில் மல்லி இலை தூவி இறக்குனிங்கன்னா அருமையான ப்ரெட் முட்டை உப்புமா வந்து ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா நைட்டு டின்னருக்கெலாம் பார்த்திங்கன்னா டக்குன்னு செஞ்சிடலாம். இட்லி தோசை மாவிலேயே என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறதுக்கு 3-4 ப்ரெட்டும் 2-3 முட்டை இருந்தால் சரி, அருமையான ப்ரெட் முட்டை உப்புமா செஞ்சிடலாம். லஞ்ச் பாக்ஸ் கூட நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக கிட்ஸுக்கு இது போல் செஞ்சு கொடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டோரியும் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.